ஹெச்ஐவி வியாதி உள்ள பிள்ளைங்களுக்கு சாதாரணமாக எல்லா பிள்ளைங்களுக்குமே டியூபர்குலோசிஸ் இருக்கும். 99% டியூபர்குலோசிஸ் இருக்கும். ஹெச்ஐவினா சாதாரணமாக என்னென்னா உங்களுக்கு எனக்கு நம்முடைய பிளட் கவுண்ட் வந்து ஒயிட் செல் பிளட் 1500. ஹெச்ஐவி வியாதி உள்ளவங்களுக்கு 700. அதாவது விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னா இதாகிட்டாங்கன்னா அவங்களுக்கு 700 மாறிடும். அதுதான் ஹெச்ஐவி. அதே பிளட் கவுண்ட் வந்து 300 ஆகிட்டுனா எய்ட்ஸ். ஹெச்ஐவி வேறு, எய்ட்ஸ் வேறு. எய்ட்ஸ் வந்து அந்த அடுத்த ஸ்டேஜ். ஆமாம், 300 பிளட் கவுண்ட் 300 ஆகிடுச்சுன்னா எய்ட்ஸ் ஆகிடுவாங்க. எய்ட்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து சாதாரணமாக ஹெச்ஐவி உள்ளவங்களுக்கே ஏதாவது ஒரு வியாதி வரும். எய்ட்ஸ் வந்த பிறகு இந்த 5ல் 1 வந்து அப்படியே டைரி ஆகிட்டே இருக்கும், இல்லைன்னா சிக்காகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. டிப்ரெஷன் தான் ரொம்ப கஷ்டம் இவங்களுக்கு. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் காலையிலையும் சாயங்காலம் டேப்லெட் கொடுக்கணும், கரெக்டான நேரத்துக்கு கொடுக்கணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டுனா அந்த பிள்ளைங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிரும். அதனால் எங்கள் வார்டன்ஸ்லாம் ரொம்ப ஞானமாக செய்வாங்க. இந்த ஜோமுனி செய்வாங்க தம்பி. எல்லா ஹோம்லேயுமே ப்ரேயர் ரூம் இருக்கும். எல்லா வார்டன்ஸுக்கும் செயின் ப்ரேயர் போட்டுருவோம். அவங்க முழங்கால் நின்னே காரியத்தை சாதிச்சிருவாங்க.